குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வியமாக்குவேன். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ குருடரை அவர்கள் அறியாத வழிகள். நம்ம எத்தனையோ நேரங்களில் குருட்டுதனமா தான் நாமளும் வாழ்க்கையில நடந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய கரங்களையும் அவர் பிடித்துக் கொண்டு என்ன செய்கிறார், நம்முடைய இருளையும் அவர் எத்தனையோ தடவை வெளிச்சமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யோவான் 8:12 இயேசு என்ன சொல்கிறார்? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகின்றவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கர்த்தர் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துவதற்காகவே வந்த தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசித்தம்னா அது விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ பார்க்கணும்னா இந்த குருடனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு பார்த்தோம்னா எபேசியர் 4:18 Ephesians 4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவங்களுடைய புத்தி என்னவா இருக்கு? அந்தகாரப்பட்டு இருக்கு. அவர்களுடைய புத்தி என்னவா இருக்கு? குருடா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நாம பாக்குறோம். தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம எப்படியா இருக்கிறோமா, அந்நியராக இருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ இந்த குருடனுடைய கண்கள் எப்படி இருக்கப்பட்டிருக்குது? அந்தகாரப்பட்டிருக்கு. அந்தகாரம்னா என்ன? ஒரே இருளா இருக்குது அப்படின்னு. அப்போ இவனுடைய கண்கள் அந்தகாரப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கண்கள் என்னப்பட்டிருக்கிறது? அந்தகாரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம புத்தியில அந்தகாரப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு ஜீவனுக்கு நம்ம எப்படியா இருக்கிறோம்? அந்நியராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்ம இப்படி அந்தகாரப்படும் போது நம்ம யாரை விட்டு தூர போய்கிறோம்? தேவனை விட்டு தூர சென்று விடுகிறோம். அப்போ பாவமாகிய அந்த பகை நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய கண்கள் நமக்கு என்னவா இருக்குது? குருடாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன செய்யறாரு? அந்த குருடோட கையை பிடிச்சுக்கிட்டு பெத்சாயிதாவை விட்டு ஏன் வெளியே கொண்டுட்டு வர்றாரு? ஏன் பெத்சாயிதாவை விட்டு அவர் கையை பிடிச்சு வெளியே கொண்டுட்டு வர்றாரு? ஏன் பாக்குறோம்? ஏன் அங்கேயே இருந்து அந்த கிராமத்திலேயே இருந்து, அந்த பெத்சாயிதா கிராமத்திலேயே இருந்து அவங்க கண்ணில் முதல்ல உமிழ் நீரை பூசி நீ என்னத்தை காண்கிறாய்ன்னு சொல்லிக்கும் போது அவன் சொல்லலாம் இல்லையா, நான் மனிதர் கண்கள் பார்வை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் அழைத்து கொண்டு வந்தார்னா அவங்ககிட்ட என்ன இல்ல? முதல்ல விசுவாசம் இல்ல. அவன் தனக்கு பார்வை வேணும் அப்படின்னு அவன் என்ன செய்யற? கேட்க கூட இல்ல. மற்றவங்க தான் என்ன செய்யறவர்களாக இருக்கிறாங்க? கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு முனைப்பு கூட அவன் என்ன செய்யவில்லை, காட்டவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரே இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யறாரு? அவனை அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பெத்சாயிதால அவனுக்கு என்ன கிடைக்காது? சுகம். அங்க அவர் என்னதான் பண்ணாலும் அவனுக்கு அங்க சுகம் கிடைக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் பெத்சாயிதா விட்டு வெளியே அழைத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவனுடைய உறவினர்கள், அவனை அழைத்து வந்தவர்கள் எல்லாருமே எங்க இருக்கிறாங்க? அந்த கிராமத்துல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த குருடனை மட்டும் இவர் என்ன செய்யறாரு? வெளியே அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு பார்த்தோம்னா மத்தேயு சுவிசேஷத்துல ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லியிருப்பாரு, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஆண்டவர் பெத்சாயிதாவை என்ன செஞ்சிருக்கிறாரு? சபித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம். உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சபித்திருக்கிறார். கோரோசேனிலும் பெத்சாயிதாவிலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் பலத்த செய்கைகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். ஆனாலும் பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நடத்தி இருக்கிறார். ஆனா அந்த மக்கள் அநேக அற்புதங்களை கண்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உணராம இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு காது உண்டு, ஆனா கேட்டு உணரவில்லை.
அப்புறம் காதிருந்தும் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு கண்டு உணராமல். எழுதி இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல இருக்கிறது. கண்கள் இருந்தும் பார்ப்பார்கள், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, காண மாட்டாங்க. கண்கள் இருக்கு, பார்ப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ பலத்த செய்திகளை ஆண்டவர் அங்கு செய்திருக்கிறார். ஆனா அவங்களுக்கு வந்து அவ்வளோ செய்தும் அவர்களுக்கு அங்க வந்து என்ன இல்ல, விசுவாசம் அவிசுவாசம். இல்லாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் மத்திய சுவிசேஷத்துல பெத்சாயிதாவை சபிக்கிறார். என்னன்னு சொல்கிறார், உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்திகளை சீதோனிலும் அப்புறம் தீருவிலும் நான் செய்திருந்தால் என் நலமாய் இருந்திருக்குமே. அவங்க எப்பொழுதோ இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பார்களே. நம்ம படிக்கிறோம் இல்லையா, மனம் திரும்பி இருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் கோமோரோவுக்கு நடப்பதை பார்க்கிலும் என்னது உனக்கு நடப்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரா, பெத்சாயிதா பட்டணத்தை அவர் வந்து என்ன செய்கிறவராக இருக்கிறார், சபிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட இடத்துல தேவனாகிய கர்த்தரால என்ன செய்ய முடியாது, குருடனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பார்வை கொடுக்க முடியாதுன்னு இல்லை, அந்த கொடுத்தாலும் அவன் வந்து என்னவா தான் இருப்பான், திரும்பவும் என்னத்தான் இருப்பான், கண்கள் இருந்தும் காணாதவனாதான் அவன் இருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, அவனுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நீ வா, வெளியே வா அப்படின்னு சொல்லி தானாகவே அவர் சொல்லல. அவரேவே என்ன செய்ய கூடவே அவனை காரிய பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா அவன் குருடன்றதுனால அவங்களுக்குலாம் இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் அப்படியே நடந்து அவங்களுக்கு எல்லாம் என்னமா இருக்கும், அந்த ஊருக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லாம் நடந்து அப்படியே பழக்கமா இருக்கும். அப்போ இவன் என்ன குருடனாச்சே, சரி நீ வா, கிராமத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அவன் கையை பிடிச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை வெளியே அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ அற்புதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம என்ன செய்யறோம், நம்ம இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், வெளியே நம்ம வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன சொல்றாரு, உன்னுடைய இனத்தாரின் மத்தியிலிருந்து அவர் அழைக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ உன் தகப்பை விட்டையும் தாயை விட்டையும் விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செய்ய, நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, உடனே கிளம்பி போற. ஏன்னா அவருடைய ஆபிரகாமுடைய அந்த பூர்வீகம், அவருடைய ஊர் வந்துட்டு நிறைய விக்கிரகங்கள்லாம் நிறைஞ்சதா இருந்தது. அப்புறம் அவர்கள் வந்துட்டு விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களாக இருந்தாங்க. அந்த தொழில் தான் அவங்களுடைய மூலதனமாகவே இருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லாம அவர் அங்க அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறாரு, நீ என்னை பின்பற்றிவா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் விசுவாசத்தோட என்ன செய்கிறாரு, புறப்பட்டு போய் நிறைய ஜாதிகளுக்கு அவரு தகப்பனாக ஆனார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது போலதான் அவர் என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த குருடனை அற்புதமாக நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அற்புதமாகும் பெத்சாயிதாவில் அவனுக்கு சுகம் கிடைக்காது. மற்றவர்கள் அதாவது அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவிசுவாசம், கடினமான ஒரு மனசு நிறைஞ்சவங்க அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்கிறோம் இந்த பெத்சாயிதா பட்டணத்தாரு. நாம கூட நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், பெத்சாயிதால இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது, வர வேண்டிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பெத்சாயிதால எப்படி பாவங்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கிறது, அது போல நாமளும் என்ன செய்ய வேண்டும், நம்மளும் அந்த பாவங்களை விட்டு முழு மனதாக நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த பெத்சாயிதா பட்டணத்தை விட்டு அவனை எப்படி வெளியே அழைத்து கொண்டு வந்தாரோ அது போல நம்மளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளையும் என்ன செய்ய வேண்டும், அழைத்து கொண்டு வருகிறார். ஆனா நம்ம தான் என்ன செய்கிறோம், அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பெத்சாயிதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கை. எல்லாம் கேட்போம் கொள்ளுவோம், ஆனாலும் என்ன செய்வோம், ஒரு டிவியில ஏதாவது சொன்னாங்கன்னா உங்க வீட்டுல எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க கொள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், அதையும் செய்வோம். அப்போ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், அப்போ அவர் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கா, இல்ல இவங்க சொல்றதுல மேல நமக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கறதுலாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்புறம் அவிசுவாசம், அப்புறம் பிடிவாத குணம், பாவம், நான் சொன்னது போல, அப்புறம் இச்சை எல்லாத்தையும் விட்டுட்டு பெத்சாயிதா நமக்குள்ளேயும் அந்த பெத்சாயிதா என்கிட்ட ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கு, அது எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனை பின்பற்றி வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு அற்புதம் நம்மளே நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. இன்னும் அற்புதம் நடக்கணும்னா நமக்குள்ளே நம்ம என்ன செய்யறோம், நிறைய காரியங்கள் இல்ல பெத்சாயிதாவை போல நமக்குள்ள உள்ளக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இன்னும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த பெத்சாயிதாவை விட்டு நாம வெளியே வர வேண்டும். வந்தா தான் இந்த குருடனுக்கு எப்படி அற்புதம் நடந்ததோ அது போல நமக்கும் நம்ம சில காரியங்களை விட்டு ஆண்டவரை பின்பற்றும் போது நம்ம அற்புதமாக நடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அவன் பெத்சாயிதாவை விட்டு வெளியே வந்துட்டான். அப்போ இயேசு என்ன செய்யறாரு, ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையில செய்கிறார். ஏன்னா அங்க இருக்கும் போதுதான், அந்த பெத்சாயிதாக்குள்ள இருக்கும் போதுதான்
அவங்க கண்ணுல வந்து என்ன பூசுறாரு, உமிழ்நீரை விழுந்து கண்ணில் தொடும்போது கண்ணை தொட்டு பாரு என்ன தெரியுதா அப்படின்னு போது அப்பதான் அவன் என்ன சொல்றான், மரத்தை போல பாக்குறான்றான். அப்புறம் தான் கிராமத்தை விட்டு அந்த பெத்சாயிதாவை விட்டு வெளியே வந்துட்டு திரும்பியும் அவனோட கண்ணை வெறுமனவே தொடுகிறார். அப்ப அவன் என்ன செய்கிறவனா இருக்கிறான், பார்வையடைந்து கண் பார்வையை அவன் தெளிவாக காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அப்ப திரும்பியும் கேட்கிறாரு, அப்ப எத்தனை தொடுதல், 2 தொடுதலை அவர் கர்த்தர் 2 நிலைகளில அவரை சுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல பார்க்கும்போது எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் வந்துட்டு கண்கள் லக்னத்தான் சொன்னல, கண்ணை கை வைத்த உடனேயே இன்னொரு அற்புதத்தை கூட பார்ப்போம். ஒரு குருடனுக்கு வந்துட்டு உமிழ்நீரை வந்து சேரை உண்டாக்கி உமிழ்நீர்னால என்ன செய்தாரு, சேரை எடுத்து உமிழ்நீரினால அதை செய்து அவனுடைய கண்களிலே பூசி பார்வை அடைகிறாயா என்று சொல்லும் பொழுது அவன் பார்வையை அடைந்தவனாக இருக்கிறான். இதெல்லாம் ஒரே தொடுதல் தான், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு தொடுதல் தான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இவரை மட்டும் 2 தொடுதல் தொடுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கலாம். என்ன இப்ப இவனையும் ஒரு தெரியும், இது பெத்சாயிதால இருக்கிறான். முதல்ல பெத்சாயிதாவை விட்டு கூட்டிட்டு வந்துட்டு வெளியே நிக்க வச்சு கண்ணை தொட்டி பார்வை அடைந்தது, பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்வை அடைந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் விசுவாசத்தோட போலாம். ஆனா அங்கேயும் தொட்டுட்டு திரும்பி இங்க வந்துட்டா திரும்பியும் தொடுகிறவராக இருக்கிறாரு. ஏன் ஒரே தடவையில சுகப்படுத்த முடியாதா, என்ன காரணம்? இல்ல, அவனுடைய அவிவிசுவாசம் இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து எங்க போகும்போதும் அவர் கூடவே இருக்கிறதெல்லாம் யாரு? சீஷர்கள் தான் என்ன செய்வாங்க எப்பவுமே. முதல்ல இல்ல, நான் சொல்றேன். அந்த குருடனுக்கு 2 தொடுதல் தேவைப்படுது. ஏன் அப்படி ஆண்டவர் வழி நடத்துகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொன்னது போல அவருடைய வழி நடத்துதல் எல்லாம் எப்படியா இருக்கும், ஆச்சரியமானதா இருக்கும். அவருடைய வல்லமை குறைந்து போகாதது. அப்பதான் அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன செய்ய போகவில்லை, குறுகி போகவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அப்போ சொன்னது போல அந்த குருடனை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்க, சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த சீஷர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இப்படியாக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 8:18. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறது இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். மத்தேயு 8:18. மத்தேயு 8:18 தான் சொன்னீங்க. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். இல்ல இல்ல, மத்தேயு இல்ல, மார்க். Are your eyes blind and your ears deaf? Don't you remember how many baskets of leftovers you put when இவ்வளவு செஞ்சோம். அவங்க என்ன செய்யறவங்களா இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ அவர் கூடவே இருக்கிறாங்க. அவர் அவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு. அப்ப கூட அவர் என்ன செய்யறாரு, இத்தனை ஜனங்கள்லாம் பசியா இருக்கிறாங்களே என்ன செய்யும் அப்படின்னு கேட்கும்போது, இதுதானே இருக்குது, 7 அப்பம் தான் இருக்குது, இந்த இதுதான் இருக்கு, 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஒரு விசுவாசம் இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் நீங்கள் கேளாமல் இருக்கிறீர்கள், நினைவு கூறாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், சீஷர்களை கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி நம்ம மார்க்கத்தை பார்ப்போம். இப்போ அப்போ ஆண்டவருக்கு ஒரு அப்போ வந்துட்டு 4000 பேர் அதிகமானவருக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அற்புதம் என்னது 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் பகிர்ந்து கொடுத்து திருப்தியாக்கி இருக்கிறார். அப்புறம் 5 அப்பங்களையும் 2 அது வந்து 12 கூட நிறைய இருக்காரு. இன்னொரு இடத்துல வந்துட்டு 4000 பேருக்கு அதிகமானவருக்கு வந்துட்டு 7 அப்பங்களையும் கொஞ்சம் சில சிறு மீன்களையும் கொடுத்து 7 கூட நிறைய எடுப்பாரு. இந்த அற்புதத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, சீஷர்கள் ஒரே ஒரு அப்பம் எடுத்துக்கிட்டு வந்து இது போதுமா, இது பத்தாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவிசுவாசத்தோட அவங்க கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இவர்களை இப்படி கடிந்து கொள்கிறார். உங்களுக்கு கண் இருந்தும் நீங்க என்ன செய்றீங்க, காணாம இருக்கிறீங்க, காது இருந்தும் கேட்காம இருக்கிறீங்க, நீங்க உணர்வடையாம இருக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளவோ அற்புதம் செய்தோம், என் கூடவே இருந்தோம், என் உபதேசத்தை நீங்க கேட்கறீங்க, நீங்க கேட்டும் நீங்க என்ன செய்யாம இருக்கிறீங்க, உணராம இருக்கிறீங்க என்று சொல்லி சில இடத்துல எல்லாம் வந்துட்டு கடுமையா என்ன செய்வாரு,
சாடுவாரு, கடுமையாவே அவங்கள பேசுவாரு என்று சொல்லி பார்க்கணும். விசுவாசம் இல்லாத சந்ததியே, மாறுபாடு உள்ள சந்ததியே, எந்த மட்டும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு அற்ப விசுவாசியே என்று இது எனக்கு நிக்க மாட்டேங்கிறது. அற்ப விசுவாசியே என்று சீஷர்களை என்ன செய்கிறவரா இருக்கிறார்? ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அதிகாரம் என்னென்ன நிறைய இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. சர்ப்பங்களை மிதிக்கிறதுக்கு, தேள்களையும் மிதிக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துனுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொள்வதற்கு இவங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு? இப்ப அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறாரு. இப்போ அவர் வந்துட்டு தன்னுடைய அதிகாரத்தை வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். என்ன, நீ போய் இவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வா, இந்த என்னுடைய பேட்ச் நீ வச்சுக்கோ, காமிச்சு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லும் போது, அப்போ அது என்னவா இருக்கிறது? அவரை வந்து இவர் இவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரி தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறாரு? அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது அவரு அந்த காரியங்களை மேற்கொள்கிறார். அது போலதான் இவர் அவ்வளவு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். கொடுத்தும் கூட இவங்க என்ன செய்யறாங்க? அது மாத்திரம் இல்லாம 3.5 வருஷமும் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்துக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய இருதயம் என்னப்பட்டதா இருக்கிறது? கடினப்பட்டதாக இருக்கிறது. அப்புறம் உணராமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவங்களுக்கு ஒரு பாடமாகத்தான் இந்த குருடனை வைத்து கற்பித்து கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷர்களுக்கும் இன்னொரு தொடுதல் தேவைப்படுவதனால ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? இந்த குருடனை வச்சு அவர்களுக்கு பாடமாக. அது போலதான் நம்மளாம் ஒருவேளை நம்மளை தொட்டு இருக்கலாம். தொட்டுட்டும் நம்ம திரும்பி என்ன செய்கிறோம்? திரும்பி பழைய என்ன செய்கிறோம்? பாவத்திலேயே தான் திரும்பி நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா இந்த உலகத்திற்குரிய அந்த பாவத்திலே திரும்பியும் நம்ம போகிறவர்களாக இருக்கோம். அப்போ நமக்கும் இன்னொரு தொடுதல் என்ன செய்கிறதா இருக்கு? ஏன்னா நம்ம படிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? அவர் விரும்பாத காரியமாக நம்ம வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கு. அப்போ நமக்குள்ள இன்னொரு மற்றொரு தொடுதல் தேவையாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்லாம ஒரு கத்தர் வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் மறிக்க போறேன் அப்படிங்கறத அவர் வந்துட்டு சூட்சுகமாக அவங்களுக்கு சொல்லியும் இருப்பாரு. அது அப்போ இதெல்லாம் சொல்லியும் கூட அவங்க என்ன செய்றாங்க? நிறைய நேரம் வந்து அவங்க வந்துட்டு அதை விசுவாசிக்கவில்லை. அவர் உயிர் தெழுந்த பிறகும் கூட அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? காட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் அவங்கள என்ன செய்கிறார்? நீங்க கண்கள் இருந்தோம், நீங்க காணாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ மகதலேனா மரியா அம்மா கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? நினைச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, என் நேசரை எங்க கொண்டு வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் எம்மாவுல 2 சீஷர்கள் நடந்து போகும் பொழுது இயேசு அவங்க கூட என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவங்க கூட பேசிக்கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அப்போ அவங்க கேட்கிறாரு, நீங்க என்ன யாரை பத்தி பேசிக்கிட்டு போறீங்க அப்படின்னும் போது, அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி அவர் பேசிக்கிட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கு அவர் நம்ம கூட வரவரே இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் வருவேன் 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொல்லியும் கூட இவங்க என்ன செய்கிறவங்களாக இருக்கிறாங்க? அதை விசுவாசிக்காம போகிறவர்களாக இருக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற நடுவிலே மறைந்து போகும்போது, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, அவர் நம்ம கூட பேசும்போது, நம்ம கூட நடந்து பேசிக்கிட்டு வரும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யலையா? கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? கேட்கறவங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களில எல்லா சத்தியங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்காத சத்தியங்களும் அவங்களுக்கு கொடுக்காத அதிகாரமோ எதுவுமே கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அதனாலதான் அவர் என்ன செய்கிறாராக இருக்கிறார்? மறுபடியும் உயிர் தெழுந்த பிறகு 2வது தடவையாக ஒரு தொடுதல் அவர்களுக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. எதுக்கு? தெளிவாக பார்ப்பதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அவிசுவாசம் நீங்குவதற்கு 2வது தொடுதல் அவர்களுக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சீஷர்களும் எப்படியாக இருந்தார்கள்? அதுவரை மனிதர்களை யாரை போலத்தான் அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள், மரத்தை போல அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்குமே 2ஆம் தொடுதல் எப்படியாக இருக்கிறது? அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் அதிகாரத்துல கூட படிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து மறுபடியுமாக அவர் என்ன செய்கிறாரு? வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பி சீஷர்களை என்ன செய்கிறாரு? பலப்படுத்தி வல்லமையினால தற்பிக்கிறார். அப்புறம் அவங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள செய்கிறார். அது மாத்திரம் இல்லாம வேத சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அதன்படியாக அவர் செயல்படுகிறார்கள். ஆனா கர்த்தரோடு இருந்த நாட்களில ஆண்டவர் சொல்லி கொடுத்த சத்தியங்கள் என்ன செய்யல? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்கு என்ன செய்யல? நிறைய இடங்களில வருகிறவர் நீர் தானா, வேற யாராவது வர காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்குகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யறது? அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதல் தொடுதல் என்ன செய்கிறதாக இருக்குது? ஆண்டவர் சீஷர்களுக்கு வல்லமையை ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு.
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகு பெந்தகோஸ்தே நாளின் போது மேல் வீட்டறையில எல்லார் மேலும் என்ன செய்திருக்கிறாரு? அக்னினாவாக இரண்டாம் தொடுதலினாலே அவர்களை தொடுகிறார். அப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய விசுவாசம் நீங்கி போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இந்த குருடனை வச்சு அந்த சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு? ஒரு பாடத்தை கற்பிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 19:8 19:8 கர்த்தருடைய நியாயங்கள் The Lord's செம்மையும் கர்த்தருடைய The வேதம் Lord's instruction is right. It makes our hearts glad. His commandments shine brightly and they give us light. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானமாக ஆக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. எதை தெளிவிக்கிறது? கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி தாவீது என்ன செய்கிறார்? அப்பொழுதே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்களை அப்போ கண்கள் தெளிவிக்கிறதுனா என்ன? கண்ணு கூட இருக்கு. அந்த கண்ணுக்கு என்ன பார்வையை எது? கர்த்தருடைய வேதம். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு அந்த வேதம் என்ன செய்கிறதா இருக்கிறது? பார்வையை. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு இன்னும் கண்கள் தெளிவடையவில்லை. புறமதத்தார்கள் என்ன செய்யறாங்க? அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டதா இருக்கிறது? திறக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையில வந்துட்டு என்னவா இருக்கிறது? அந்த கர்த்தருடைய வேத வார்த்தையில என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை நம் கண்களை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை வழியாக நம் கண்களை தெளிவுபடுத்தவில்லை என்றால் என்ன செய்வோம்? நாமும் சில மனிதர்களை போல மற்றவர்களை போல மற்றவர்களை நம்ம தான் பார்ப்போம், மரமாகத்தான் நாம பார்ப்போம் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ மரமா பார்க்கும்போது அவங்களுடைய உணர்வு என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய வேதனைகள், கட்டுகள், பாடுகள், அவங்களுடைய உள்காயங்களை நம்மை பார்க்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்றது? நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி அப்படின்னு சொல்லிடுறது. ஆனா மனுஷனை மரமா பார்க்கும்போது இதையெல்லாம் நம்மளால ஒரு நாளுமே செய்ய முடியாது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம மனுஷனை மரமா பார்த்தா சொன்ன மனுஷர்களை மனிதர்களாக தான் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நான் வியாதியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன் போது, ஐயோ தாகமா இருக்காங்க, நமக்கு தண்ணி கொடுக்கணும். இப்போ எத்தனையோ இடங்களில பார்க்கும்போது எத்தனையோ பேர் ரோட்ல பரிதாபமாக சாப்பாடு இல்லாம பிள்ளைகள்லாம், சில பிள்ளைங்கள்லாம் உணவுக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். இந்த யூடியூப்ல நிறைய பேர் ஃபுட்டு வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. சில வயசானவங்க ஏதாவது பொருள் வச்சுக்கிட்டு விற்கும் போது அவ்வளவு பொருளையும் அவங்க வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட அந்த காசை கொடுத்துட்டு அந்த பொருளையும் கொடுத்துடுவாங்க. நீங்க திரும்பியும் வாங்கிக்கோங்க, அந்த காசையும் வச்சுக்கோங்க. அதுதான் மனிதாபிமானம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படியான காரியங்கள் எல்லாம் மனிதனாக பார்க்கும் பொழுது இப்படியான காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறவர்களாக இருப்போம்? நடப்பிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இவையெல்லாம் நாம் நடக்கும்போது நம்ம வந்துட்டு நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களையும் நாம் என்ன செய்யணும்? அவர்கள் கண்களையும் நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க நித்திய ஆக்கினைக்குள்ள நரகத்துல எரிய போகிறவர்களாக இருக்கும்போது அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம இருதயம் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இன்னும் இவர்கள் கண்கள் எல்லாம் தெளிவடையாது இருக்கிறதே, இவங்கெல்லாம் ஒரு நாள் நரகத்துக்கு போய் அங்க கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பு என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்திலிருந்து 2வது தொடுதல் நிச்சயமாக நமக்கு தேவை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். ஆவியானவரால நம்ம வழிநிறுத்தப்படலை அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற என்ன செய்வோம்? மனிதர்களை மரங்களாகத்தான் நாம பார்ப்போம். கோபாக்கினியின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. நியாயசாசனத்துக்கு முன்பாக நாம நிற்க வேண்டிய நாள் ஒன்று இருக்கிறது. நாம் செய்த காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் கர்த்தரை பற்றி கொண்டோம், அறிந்து கொண்டோம்.
நாம எல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள நாம வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த குருடனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, பார்வை அடைய வேண்டும் என்கின்ற அவனுக்கு ஒரு விசுவாசம் கிடையாது. ஆண்டவரிடத்துல கேட்கணும், அவனுக்கு கேட்கணும்னு என்ன இல்லை, தான் கடைசி வரைக்கும் அப்படியே குருடனா இருந்தே செத்துடணும்னு நினைச்சிருப்பானோ என்னமோ, அந்த ஒரு எண்ணம் கூட அவனுக்கிட்ட கிடையாது. ஆனா மத்தவங்க தான் என்ன செய்யறாங்க, வா வா அவர் வந்திருக்கிறாரு, வந்து சுகத்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கொண்டு வரப்படுகிறார். ஆனா அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவன் வழி நடத்தப்படுகின்றான். அப்புறம் அவனை பெத்சாதாவை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். இயேசுவினாலே 2 முறை தொடப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கு இயேசு பரிதாபம் உள்ள கண்களை இயேசு கிறிஸ்து நமக்கு ஐஸ் ஆஃப் சாரோஸ், ஐஸ் ஆஃப் கம்பேஷன். நமக்கு ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நமக்கு அது எல்லாருக்குமே இருக்காது. சிலர் வந்துட்டு துடிச்சு ரோட்ல அப்படியே ஆக்சிடென்ட்லயே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறவங்க எல்லாம் நிறைய பேர். அப்போ அவங்க கண்களில வந்துட்டு என்ன இல்லை, ஒரு இரக்கமுள்ள கண்கள் இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, நம்ம வேதத்தை தேவனை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கிறது, அந்த ஐஸ் ஆஃப் கம்பேஷன், அந்த இரக்கமுள்ள கண்களை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்ப எல்லா மனிதர்களுமே நம்ம எப்படி சமமாகத்தான் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதர்களாக நாம பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதற்கு நம்ம வந்துட்டு நிறைய பேர் பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவங்களா இருக்கலாம், வேதத்தை அறிந்தவங்களா இருக்கலாம், எனக்கு கர்த்தரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லலாம். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், அதை சொல்லுவேன், இதை செய்வேன் அப்படின்ட்டுலாம் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய 2வது தொடுதல் என்ன செய்ய வேண்டும், இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இல்லாமல் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் நம்மள என்ன செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 2வது தொடுதல் இல்லாததுனால தான் இன்றைக்கு நிறைய போதகர்களை குறித்து நம்ம நிறைய காரியங்களை இந்த யூடியூப்ல எல்லாம் நம்மளை பற்றி எவ்வளவு காரியங்களை எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இயேசு சொன்னது போல 2வது கற்பனையாகிய என்னது, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி என்று சொன்னது போல நம்ம என்ன மனிதர்களை என்னவாக பார்க்க வேண்டும், மனிதனாக பார்க்க வேண்டும், மரமாக ஒரு நாளும் பார்க்க கூடாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் 2வது தொடுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் தந்த இந்த வார்த்தைக்காக அவரை நன்றியோடு இருக்கிறேன். ஆமென். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அப்பா உம்முடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளையும் உம்முடைய கிருபையும் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, வழி போக்கனை போல இல்லாமல் நல்ல சமாரியனாய் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்று அறிந்து கொண்டோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆமாண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னமும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஏன்னா அவருடைய மாற்றங்கள், அவருடைய எல்லா அனுபவத்திலும் ஆண்டவரை பின்மாறி போகிறவர்களும் ஆண்டவர் பின்மாற்றத்தில் போகிறவர்களுக்காகவும் ஆண்டவரை தேவன் பரிதபிக்கிற காரியமாக இருக்கிறது என்று. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. ஆகல் தான் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி அதை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. வெளியில வந்தால் தான் உங்களுக்கு விடுதலை உண்டு என்று ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டே அவனை அந்த பெத்சாய்தா பட்டணத்திலிருந்து ஆண்டவரை வெளியே கொண்டு வந்தார். ஏனென்றால் ஏற்கனவே பெத்சாய்தா பட்டணம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று தேவன் அறிவார். ஹல்லேலூயா. ஏனால் அந்த ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் கேட்டும் ஆமாண்டவரே ஓ ஆமாண்டவரே உணராமல் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் இவ்வளவு செய்தோம், 4000 பேருக்கும் 5000 பேர்களுக்கும் ஆண்டவரை செய்து மீது எடுக்க வைத்த அந்த தேவன் இந்த காரியங்கள்லாம் மறந்து விட்டீங்களே என்று அவர் வருத்தப்படுகிறார். ஆமாண்டவரே, அதில் தான் அவர் சொல்லுகிறார், செய்தோமையிலும் ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவரே இந்த இடங்களை செய்ததை விட இந்த இடத்துல செய்த எவ்வளவு ஜனங்கள், ஏன்னா புறஜாதி மக்கள் அங்கே அவனுடைய, ஆனால் இங்கு அவருடைய ஜனங்கள் என்று ஆண்டவரை மனதுருகினார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பெத்தாய்ஸ்தா அந்த குளத்தில் கூட அந்த அற்புதங்களை தேடி போய் செய்தார் என்று ஆண்டவர். அப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்.
ஆனால் மறந்து விடுகிறோமே. அதுதான் குறித்து இன்றைய வேதத்துல வாசித்த காரியங்களை குறித்து ஆண்டவரே அவ்வளவு ஆணித்தரமாக ஆண்டவரே தேவன் பாராட்டின கிருபையை மறந்து போகிறோமே என்று தான் அங்கராக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஆகதான் தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு, தேவனை சார்ந்தவர்களுக்கு, தேவனையே நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடுவதில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து போகாதபடியாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மறந்து விடாதபடியாய், நீ செய்த அற்புதங்களை அதிசயங்களையும் ஆண்டவரே உணராமல் இருக்காமல் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனால் அவ்வப்பொழுது ஆண்டவரே வருகிற சூழ்நிலைக்கு, சந்தர்ப்பத்துக்கு, போராட்டத்துக்கு, நெருக்கத்துக்கு, ஆண்டவர் கவலைக்கு, கண்ணீருக்கு, துக்கத்துக்கு, துயரத்துக்கு, நிந்தைக்கு, அவமானத்துக்கு ஆண்டவரே எங்களை நாங்களே ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களில், அம்மாடைய சிந்தைகளில், செயல்களில், நடைகளில், பார்வைகளில், பேச்சுகளில் சிக்கி விடுகிறோமே. இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஆமாண்டவரே அப்பா நீர் அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகையால் தான் ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல சமாரியானா எங்களுக்கு வந்திருக்கிறது எங்கள் வாழ்க்கையிலே. அல்லேலூயா. சோதரம் நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தாரே. நம்மை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, எண்ணெயை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காத்தாரே. நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு நம்பிக்கை, ஆமாண்டவரே எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், எங்களுக்குள்ள ஒரு நிச்சயம், எங்களுக்குள்ள ஒரு முடிவு ஆண்டவரே எங்களில் எப்பொழுது கொழுந்து விட்டு எரிகிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே ஏன்னா அந்த சீசர்களோடு கூட அவர் எம்மார் சீசரோடு கடந்து போகும்போது ஆமாண்டவர் ஹல்லேலூயா நீங்கள் எதை பற்றி பேசிக்கிறேன், இவ்வளவு அறியாதவராக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவிலை அறைவிட்டார், அவரை மறித்து அடக்கம் செய்தோம் என்றெல்லாம் சொன்னார், பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர் மறைந்த பிறகுதான் அவர்களுக்கு ஐயோ அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியாக அந்த அந்த ஜனங்களுக்கு அந்த இவ்வளவு அற்புதங்கள் அடையாளம் நடந்து செய்து இருந்தோம். அவர்கள் அறியாமல், அவர்கள் கண்ணிருந்தும் காணாமலும், காதிருந்து கேட்காமலும், ஆமாண்டவரே உள்ளம் இருந்து உணராமலும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவ்வப்பொழுது அவர்கள் மறந்து மீண்டும் நினைவு கூர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் இவ்வளவு